மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம ஒவ்வொரு இயலில் இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தக தான் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு இயல்லையும் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு 5 மதிப்பெண்கள் இருக்குது. எளிமையாக வாங்கிக்கலாம். இது நீங்கள் சொந்தமாகவும் உங்களுடைய கருத்தை எழுதலாம். கொடுத்துருக்கக்கூடியதை ஆனால் நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கணும். சரியா? இப்போ மேலே கொடுத்துருக்குறாங்க, 2 கட்டம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல படித்து பார்க்கலாம். இந்த பக்கம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சொல் வழி, அடுத்தது தீய சொல் வழி. ரெண்டுலேயும் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்சொல் வழியில் பிறர் மனம் மகிழும், அறம் வளரும், புகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் சேருவர், அன்பு நிறையும். இதுதான் இன்சொல். இன்சொல் வழின்னா என்ன? நீ இனிமையான சொற்கள் நல்ல வார்த்தையை பேசுனா இதெல்லாம் நடக்கும். அடுத்தது தீய சொல் வழி, நீ கெட்ட வார்த்தை பேசுகிற அப்போ என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் உனக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. பிறர் மனம் வாடும், நீ தகாத வார்த்தையை பேசும் பொழுது பிறருடைய மனசு வாடும். அறம் தேயும், இகழ் பெருகும். இகழ்னா என்னது? இகழ்ச்சி, உன்னை பற்றி தேவையில்லாததை பேசுவாங்க. நல்ல நண்பர்கள் உன்னை விட்டு விலகுவர், பகைமை நிறையும். இதுதான் தீய சொல் வழி. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் செல்லும் வழியாது, உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு 3 கோடு போட்டு கொடுத்துருக்குறாங்களா? இந்த 3 கோட்டுக்குரிய பதிலை நீ எழுது. உனக்கு தோணக்கூடிய கருத்தை நீ எழுதலாம். இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல சொல்கிறது என்னென்னா, நாங்கள் இன்சொல் வழியையே பின்பற்றுவோம். நீ எந்த பக்கம் போவ அப்படிங்கிறது தான் இங்கே நீ எழுத போகிற. 2வது, எங்கள் நண்பருக்கும் அவ்வழியையே காட்டுவோம். என்னுடைய நண்பனுக்கும் நான் அதே வழியை தான் காட்டுவேன், அவனையும் அந்த பக்கம்தான் போக சொல்லுவேன் அப்படிங்கிறது. 3வது, அவர்களையும் அவ்வழியின்படி நடக்கச் செய்வேன். அவர்களையும், அதாவது அதன்படியே அந்த வழியை இந்த பக்கம் போ அப்படின்னு வழிகாட்டுறது ஒன்று. 2வது, அதன்படியே அவனையும் நீ இதை செஞ்சினா உனக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு அதை செய்ய வைக்கிறது. சரியா? இப்போ இந்த 3 பாயிண்ட்டை 3ஐயும் நீ எழுதிட்டீங்கன்னா உனக்கு 5 மதிப்பெண்கள். சரி, அடுத்தது 2வது இயலில் கொடுத்துருக்கக்கூடிய நிற்க அதற்கு தக, இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வானொலி அறிவிப்பு பற்றி கொடுத்துருக்குறாங்க. படித்து பார்க்கணும். படிக்காமல் நீ கேள்வி மட்டும் பார்த்துட்டு பதிலை எழுதுறதுனா முடியாது. நல்லா படித்து பாரு. பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படி. ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று இரவு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது புயல் வருது, சென்னைக்கு பக்கத்தால் ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்குது. இப்போ அது நெல்லூருக்கு இடையே கரையை கடக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருச்சு. இப்போ இதுக்கு 2 கட்டம் கொடுத்துருக்குறாங்க. என்னங்கிறதையும் அதையும் படிச்சுப்பார். 1, மேலேருந்து புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். அடுத்தது கீழே தொலைபேசி மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இதெல்லாம் புயல் வரும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள். வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்ற வேண்டும். சரிதான். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கவும். அடுத்தது இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 4 கொடுத்துருக்காங்க. வெளியேற நேர்ந்தால் ஆரம்பகட்ட எச்சரிக்கையின் போதே வெளியேறவும். அடுத்து, மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலேயே தங்கவும். புயல் வரும்போது இதெல்லாம் செய்ய வேண்டியது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, புயல் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. காற்று அடிப்பது நின்றாலும் எதிர் திசையிலிருந்து மறுபடியும் வேகமாக வீச ஆரம்பிக்கும் காற்று. எனவே காற்றடிப்பது முடிந்துவிட்டதாக நினைத்து எண்ண வேண்டாம். அடுத்தது, வாகனத்தை ஓட்ட நேர்ந்தால் கடற்கரை பகுதிக்கு தொலைவிலும் மரங்கள், மின்கம்பி பாதைகள், நீர்வழிகள் ஆகியவற்றிலிருந்து விலகியும் வாகனத்தின் உள்ளேயே தங்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க. மேற்கண்ட அறிவிப்பை கேட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக. கொடுக்கறத அவங்க சொல்லிட்டாங்க, புயல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதையும் அங்கே அட்டவணை போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இதே மாதிரி புயல் வந்துருச்சு, உங்கள் குடும்பத்தை நீ எப்படி காப்பாற்றுவ? உன்னை நோக்கி புயல் வந்துருச்சு, இப்போ நீ அந்த புயலில் மாட்டிகிட்டு இருக்கிற, உன் குடும்பத்தை நீ எப்படி காப்பாற்றுவ? என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை செய்வ? அப்படிங்கிறது இங்கே உள்ளே இருக்கக்கூடியதில் நீ வரிசைப்படுத்தி எழுதுனா போதும். சரியா? இப்போ 4 எழுதுனா கூட போதும், 4 அல்லது 5 எழுதுனா போதும்.
ஒன்று, புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். மேலே ஃபஸ்ட் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா, முதலாக கொடுத்ததையே நீ எடுத்து எழுதிக்கலாம். புயலின் போது முதல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. ரெண்டாவது, தொலைபேசி மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பேன். அதுதான் சரி. இந்த இடத்துல நீ தவிர்க்கவும் மேலே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்ப்பேன், செய்ய மாட்டேன், பின்பற்றுவேன், தங்குவேன், இப்படி தான் நீ எழுதணும். உன்னை நோக்கி நீ என்ன பண்ண போறியோ அதை தான் நீ அங்கே வினைமுற்றா போட்டு எழுதணும். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் ஒன்று. ரெண்டாவது, தொலைபேசி மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பேன். அதெல்லாம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. மூணாவது, மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலேயே குடும்பத்தினரோடு தங்குவேன். மாடியில் இருக்கிறத விட எங்கே இருக்கணும், நம்ம மழை வந்தது அப்படின்னா நீ மேல்தளத்துக்கு போயிடலாம். ஆனால் புயல் வரும்போது மேல்தளத்தில் இருந்து கீழே நம்ம தளப்பகுதி அடிப்பகுதிக்கு வர்றது தான் நமக்கு சிறந்தது. மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலேயே குடும்பத்தினரோடு தங்குவேன். நாலாவது, வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றுவேன். அந்த டைமில் நம்ம வானொலி வச்சுக்கலாம். ரேடியோ, பேட்ரி போட்டு வச்சுருப்பாங்க. செல்லு, இப்போல்லாம் நம்ம எல்லோரும் மொபைல் வச்சுருக்குறோம். இன்னமும் பேட்ரி செல்லு இருக்குது பார்த்திங்களா, அந்த செல் பெருசு பெருசாக இருக்கும். அந்த செல்லை போட்டு ரேடியோ கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வானொலியும் அப்போ இருந்தது. சரி, இப்போ அந்த மாதிரி வானொலி இருக்கிறது பெஸ்ட்டு. அதை கையில் வச்சுட்டு நீ அந்த அறிவிப்பை எப்போ புயல் வருது, புயல் நின்றுச்சா, கரையை கடந்துருச்சா அப்படிங்கிற அறிவிப்பை கேட்குறது ரொம்ப சிறந்தது. இந்த 4 எழுதுனாவே போதும். இது 4 தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குரிய வழிமுறைகள். சரியா? இது 2வது இயலுக்குரிய கேள்வி. அடுத்தது 3வது இயலில் பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 3வது இயலில் நிற்க அதற்கு தக. தம்பி, உனக்கு பிடிச்ச காய் சொல்லு. மாணவன் சொல்கிறான் கேரட். யார்கிட்ட வேணாலும் இந்த கேள்வி கேட்கலாம். அப்போ அது ஒரு சின்ன பையன் பதில் சொல்கிறான். பிடிச்ச பழம் என்னன்னு கேட்டால் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறான். பிடிச்ச காலை உணவு என்னன்னு கேட்டால் நூடுல்ஸ். ஆமாம். மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுவ, அதாவது லஞ்சு என்னன்னு பார்த்தா ஃப்ரைட் ரைஸ். ராத்திரி டின்னருக்கு என்ன அப்படின்னா பீட்சா அல்லது பாஸ்தா. இது ஏதோ ஆங்கில படத்தின் வசனம் அல்ல. சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் டாக்டர் என்று என்னிடம் அழைத்து வரப்பட்ட ஒரு சிறுவனான என் உரையாடல் ஒட்டுமொத்த இளைய தலைமுறையையும் பாரம்பரிய உணவை விட்டு வேகமாக விலகிச் சென்றது எப்படி? அதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பையனை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்ட கேள்வி தான் இது. டாக்டர் கேட்ட கேள்விக்கு தான் அந்த பையன் பதில் சொல்கிறான், சிறியவன். காலையில் நான் இதை சாப்பிடுவேன், மத்தியானத்துக்கு இதை சாப்பிடுவேன், ராத்திரி இதை சாப்பிடுவேன்னு. டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த சிறுவனுடைய உரையாடலை கேட்டுட்டு அவர் உறைஞ்சு போயிட்டாரு. இந்த இளைய தலைமுறையே பாரம்பரிய உணவை விட்டு விலகி போயிட்டுருக்குதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அடுத்து, இட்லியும் சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் இனி காணாமல் போய்விடுமா, இதெல்லாம் காணாமல் போயிடுமா அப்படின்னு அவர் ஏங்குறாரு. அதிர்ச்சியான பதில், ஆம், காணாமல் போய்விடும். உங்கள் குழந்தைகள் ஆடு மாடுகளை தவிர மனுஷங்க கூட கீரைகளை சாப்பிடுவாங்களா மம்மி? இப்படி ஒரு குழந்தை கேட்குது. அம்மா, ஆடு மாடுங்க தான் கீரையை சாப்பிடும், மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களாம்மா அப்படின்னு ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து கேட்குது என எதிர்காலத்தில் கேட்கக்கூடும். மருத்துவர் கு. சிவராமனின் கருத்திற்கு சமூக அக்கறையுடனான உங்களின் பதில் என்னவாக இருக்கும்? இப்போ குழந்தைங்க எதிர்காலத்தில் இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்குது. கத்திரிக்காய் பொரியல் காணாமல் போயிடும். இட்லி சாம்பாரெல்லாம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? கீரையை ஆடு மாடு தான் சாப்பிடுவோம், மனுஷங்க யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு எதிர்கால தலைமுறையினர் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இதுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னம்னா, இதுக்கு உன்னுடைய கருத்து என்ன, இந்த சமூக அக்கறையில் நீ என்ன பங்கெடுத்துக்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நீ ஒரு 5 வரிகள் எழுதினா போதும். என்னென்ன எழுதணும் அப்படின்னா, 1, நாகரிகம் கருதி நம் பாரம்பரிய உணவை தவிர்த்தல் கூடாது. கண்டிப்பாக நாகரிகத்துக்காக நம்ம சாப்பிடக்கூடாது, உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம உணவை சாப்பிடணும். பாரம்பரிய உணவை தவிர்த்தல் கூடாது 1. 2வது, நம் நாட்டிற்கு புழுங்கல் அரிசியே ஏற்றது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசி, அந்த அரிசி புழுங்கல் அரிசி, அந்த அரிசி தான் நமக்கு ஏற்றது. இப்போ சீரக சம்பா வருது, நிறைய அரிசிகள்லாம் வருது. அந்த மாதிரி அரிசியெல்லாம் நம்ம நாட்டுக்கு அது உகந்ததாக இல்லை.
சரியா? இப்போ நம்ம அன்றாட நம்ம என்ன சாப்பாடு அரிசி வச்சு சாப்பிட்றோமோ அந்த அரிசி தான் நமக்கு உடம்புக்கு ஒத்துழைப்பு தரக்கூடியது. 3வது, பாரம்பரிய உணவை தினமும் உணவாக உட்கொள்ள வேண்டும். பாரம்பரிய உணவின் என்ன? ராகி, கேழ்வரகு, கம்பு, சோளம், இந்த மாதிரி தெனை, இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு வகை. இதெல்லாம் சிறுதானியம். இந்த சிறுதானியங்களை நம்ம தினமும் உணவில் ஏதாவது ஒன்றையாவது நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது, பாரம்பரிய உணவு மிகுந்த சக்தியை கொடுக்கும். இந்த பாரம்பரிய உணவு நமக்கு மிகுந்த சக்தி, வலிமையை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம அன்றாடம் அதை ஏதாவது ஒரு வேளை நம்ம எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது நம்ம உடம்புக்கு. பாரம்பரிய உணவு பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நீ மட்டும் அதை பின்பற்றினா பத்தாது, மற்றவங்களுக்கு அதை நம்ம எடுத்து சொல்லணும். இதில் இந்த சத்து இருக்குது, இதை சாப்பிட்டா இப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். களி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நம்ம அசிங்கப்படக்கூடாது. களி சாப்பிட்றது உடம்பு ஆரோக்கியம். அதை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், அவனையும் சாப்பிட வைக்கலாம். உன்னுடைய நண்பர்களுக்கு இப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கும் அதில். அப்போ அந்த சத்து வேணும் அப்படின்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும். அது பிடிக்காது, மற்றவங்க மத்தியில் அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதனால் நம்ம அதை தவிர்க்கக்கூடாதுன்னு நண்பருக்கே எடுத்து சொல்லலாம். சரியா? இப்போ இந்த 5 பதில்கள் தான் இந்த நிற்காதற்கு தகக்கூடிய பதில். இதே மாதிரி நீங்கள் பாயிண்ட் போட்டு 1/1, 2, 3, 4 அப்படின்னு வரிசைப்படி ஒரு 5 எழுதுனா போதும். 5க்கு மேலே 5 வரி எழுதுனா போதும், 5 மார்க் உங்களுக்கு. இது சொந்தமாக எழுதுறது, இப்போ நான் சொன்னது தான் எழுதணுங்கிறதில்ல, உன்னுடைய கருத்துக்களும் உனக்கு தோணக்கூடியது நீ எடுத்து எழுதலாம். சரியா? 3 நடத்தியிருக்கிறேன். நாளை வகுப்பில் மீதி 3 நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.